வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எடப்பாடி மிக பிரம்மாண்டமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. தப்பித்தலின் வெளிப்பாடு. அவர் விடுற மாதிரி தெரியல நிருபர்கள். ஆமா, சிறுபான்மை ஓட்டு எனக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவை உடைத்து கொண்டு அவரை விலைக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே கூட அதை விட்டு விலகக்கூடாது இல்லையா? அரசியல் அவ்வளவுதான். மற்றபடி நிருபர்கள் விடுவதாக இல்லை. ஆமா, உடனே நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு தப்பித்தலான ஒரு பதிலா, உண்மையான ஒரு பதிலா அப்படிங்கிறது தெரியல. பரபரப்பான ஒரு பேச்சாவும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பாஜகவோடு கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. முடியாது, அந்த அளவுக்கு சூழல் இருக்கு இல்லையா? அவர் வாயிலிருந்து என்னைக்கு மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, நட்டாவை எதிர்த்து வார்த்தை வந்தது? திருச்சிக்கு வந்தாரு, மோடியை பார்க்கல. இப்போ முந்தா நாள் ஜேபி நட்டா மெட்ராஸுக்கு வந்தார், சென்னைக்கு வந்தார், போய் பார்க்கல. யாரு? இபிஎஸ். அதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. மற்றபடி பிரதம வேட்பாளர் யாருங்கிறது தெரியல. அப்படிங்கிற மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் அப்படிங்கிறது இல்லையா? இவர் சிறுபான்மை ஓட்டு மக்கள்னா உடனே அந்த ஓட்டுக்கு திமுக அவருடைய எதிர்ப்புத்தனமான ஓட்டு அப்படி செதஞ்சு எடப்பாடிக்கு விழுந்துருமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால ஒரே கத்துன்னு கத்திட்டார். ஏப்பா, திரும்ப 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 அதவே சொல்லிட்டு இருக்காதீங்க. பாஜகவோடு கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை இல்லை இல்லை, மீண்டும் இல்லவே இல்லை. ஆமா, இது சம்பந்தமா ஊடக நண்பர்கள் எந்த ஒரு வார்த்தையும் கேட்காதீங்க. திருப்பி சொல்லிடுறேன், இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படி ரொம்ப ஆணித்தரமாவே சொல்லிட்டார். ஆமா, இந்த வகையில எடப்பாடி மிக பகிரங்கமாக ஆடி போய் விட்டார் என்பதுதான் இன்னும் அதிரடியான உண்மையாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்த ஒரு விஷயமா பார்க்கிறது, ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு நபர், எம்ஜிஆரின் பேரன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள கூட ஒரு நபர். அவர் பேர் வி ராமச்சந்திரன். ஆண்டிப்பட்டியில ஒரு விசேஷமா போறக்கூடிய சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார். அப்போ செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்னுடைய சின்னம் ரெட்டை இலை சின்னம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரெட்டை இலை எங்க இருக்கு, அங்கதான் நான் இருப்பேன். 10 அதிமுக 4ஆக உடைந்து சிதறி கிடைக்கிறது. இணைந்து செயல்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை ஓபிஎஸ் அணியா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நின்று சொல்லக்கூடிய இடம் ஆண்டிப்பட்டி. அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சூழல். ஒருவேளை அதுவும் ஓபிஎஸ் நிலைப்பாடு சொல்லிட்டு ஒருவேளை இதையும் சொல்றாரு, நான் வரும் காலத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா நான் ஆண்டிப்பட்டியில தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு வார்த்தை. ஆமா, இதை பார்த்துட்டு என்னடா அது நமக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்துட்டான்னு போட்டு ஓபிஎஸ் நினைச்சிருப்பாரு இல்லையா? பையன் வகையிலேயே இன்னைக்கு தலைகளுக்காம இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு எம்எல்ஏ சீட்டுக்கு பரிதவிச்சிட்டு இருக்காரு. வரக்கூடிய 2024 எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாரா அப்படின்னு இன்னைக்கே தெரியுது. 4 செதஞ்சிருச்சு. அப்படிங்கக்கூடிய சமயத்துல யாருக்கு அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க? எப்படி ஓட்டு போடாலும் சரி, 1-4 பிரிக்கக்கூடிய சமயத்துல ஆளுக்கு 1/4 தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்காது. அதான் பகிரங்கமான ஒன்று. அப்படிங்கும் போது ஜூனியர் எம்ஜிஆருடைய ஒரு பேட்டி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விருப்பமான விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் சி.வி. சண்முகம் தலைமையில எடப்பாடி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இல்லையா, புதுச்சேரியில ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. அவர் அதிமுக அமைப்பு செயலாளரும் கூட. அதாவது பாஜக சம்பந்தப்பட்ட வகையில புதுச்சேரியில அதுக்கு ஆப்போசிட்டா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பாஜக பேசியிருக்காரு. பாஜக அடிமைத்தனமான ஆட்சி புதுமையில செய்யுது, வர்ற வரி எல்லாம் மத்திய அரசு எடுத்துக்குது. அப்படிங்கும் போதுல மாநில அரசு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே கிடையாது.
எந்த ஒரு முன்னேற்றத்தை மாநில அரசு செய்ய முடியறதுனால மாநில அந்த அரசுங்கிற அந்தஸ்து கூட புதுச்சேரிக்கு கிடையாது. வர்ற காசையும் பிடிக்கிறாங்க. மாநில அரசு அந்தஸ்து புதுச்சேரிக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? 43 வருஷமா வந்து எந்த வளர்ச்சியுமே கிடையாது புதுச்சேரி. அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் யாரு வந்தாலுமே சரி, ஒன்றியத்துல யாரு வந்தாலும் சரி, அவ்வளவுதான். புதுச்சேரியோட நிலைமை அவ்வளவு பேசியிருக்கு. அதே நேரத்துல முதல்வர் வந்து ரங்கசாமி வந்து வாய் சவடால பேசிட்டு இருக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுக்கள் பேசிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நிருபர்கிட்டையும் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது ஓபிஎஸோட சகாப்தம் முடிந்து விட்டது. அவர் வந்து காலி டப்பா, அது வந்து பெருங்காய டப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து அவருடைய நிலைப்பாடு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல சிவி சண்முகம் காலி டப்பான்னு சொல்லிட்டாரு. ரைட், அதோட நிப்பாட்டி இருக்கலாம். காலி பெருங்காய டப்பா அப்படிங்கும்போது அப்புறம் அதுலயே ஒரு வாசம் இருக்கா இல்லையா? அது ஏன் வந்து இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு புரியவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காலி டப்பா, ஓபிஎஸ் வந்து ஒரு காலி டப்பா, அதான் சரியா உட்காரும் அவருடைய விஷயத்துல. காலி பெருங்காய டப்பா அப்படிங்கும் போது கட்டாயமா அதுல வாசம் இருக்கும். ஆமா, அந்த வாசத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் எடப்பாடி நோக்கி மிக போராட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பார்ப்போம், எப்படி இருந்தாலும் சரி, சிவில் சூட் வழக்கு, மற்றபடி வந்து அந்த கீழமை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சு. ஆமா, அதன் அடிப்படை என்ன தீர்ப்பு வரப்போதே தெரியல. இல்லை, பார்ப்போம், அப்பதான் தெரியும் உண்மையிலே யாரு காலி டப்பா, அதுல காலி பெருங்காய டப்பா யாரு அப்படிங்கிறது உண்மையா தெரியும். பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயம், சிவகங்கையில வந்து ஓபிஎஸ் பேசியிருக்கார். உரிமை மீட்பு குழு இப்ப ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு இல்லையா, தமிழகம் ஃபுல்லா ஆலோசனை கூட்டம், அதுல பேசியிருக்கார். எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவை வந்து எடப்பாடி காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா இருந்தது பின்னால நிரந்தர பொதுச் செயலாளர் போட்டு நாங்க தான் தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஏன்னா அதன் அடிப்படையில வந்து ஜெயலலிதா எப்ப இறப்பார்னு இபிஎஸ் காத்துட்டு இருந்திருப்பாரு போறதுக்கு. அவரை முதலமைச்சராக அறிவித்த பாவத்தை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரண்டாம் தர்ம யுத்தம் நான் தொடங்கி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தன் மழிலே புழுதியை கிளப்பி கொண்ட, புழுதியை வாரி கொட்டிய ஒரு நிலைப்பாடாக ஓபிஎஸ் வந்து சிவகங்கையில இன்னைக்கு பேசியிருக்கிறார். இரண்டாம் தர்ம யுத்தம் நடத்திட்டு இருக்கேன். அவரை எம்ஜிஆர் முன்மொழிந்தது நான் தான், புரியுதா? அதே நேரத்துல அவரை நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகிறது நான் தான், எல்லாமே நான் தான் செஞ்சு இன்னைக்கு நானே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல இபிஎஸ்க்கு வந்து புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு மதுரையில பட்டம் கொடுத்தாங்க பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டா புரட்சி காவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு சிவகங்கையில பட்டம் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ஒரு அரசியல் விஷயம் போயிட்டு இருக்கு பாருங்க. புரட்சி காவலர்னா ஓட்டெல்லாம் அவருக்கு வந்துருமா ஓபிஎஸ்க்கு? பார்ப்போம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை விஷயம் எப்படிலாம் ஜெயிக்க போகுது அப்படின்னு பார்க்கத்தானே போறோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், மதுரை வர்த்தக மையத்துல ஒரு ஜெயக்குமார் பேசியிருக்காரு. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு குழுமம் போயிட்டு இருக்கு இல்லையா, தமிழகம் போல சுற்றுலா போயிட்டு, அதன் அடிப்படையில பேசியிருக்கார். அதாவது மாநிலங்களின் உரிமைகளை பாஜக கண்டுகொள்வதில்லை, அதனால வந்து நாங்க வந்து எடப்பாடி பிரிவு ஒன்றியத்துல எந்த ஒரு அதிகாரம் இருக்க காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகள் நாங்க அதனாலதான் வந்து கூட்டணி வச்சுக்கிறது இல்லை. அதனால அடிப்படை நாங்க எங்களுக்கு பாஜக தேவையில்லை. எந்த கட்சியோட வச்சாலும் சரி, தமிழகத்துக்கு வந்து எந்த கட்சி செய்யறது இல்லை ஒன்றியத்துல. ஆமா, அதனால வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து ஒரு காமெடி நடிகனை கூட பேசுகின்றார். ஜனரஞ்சனா பேசுவார் பாருங்க, படிக்காதவன்ல என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு ஜெயக்குமார் வந்து பேசியிருக்கார். அதுக்கு வந்து ஓபிஎஸ் பதில் வந்து இன்னைக்கு பேசியிருக்கார். அதாவது பாஜகவின் தயவில் தான் 4.5 வருஷம் வந்து இபிஎஸ் ஆட்சி செஞ்சாரு.
ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு வந்து அதிமுக 5ஆக உடைந்து சிதறி கிடைக்கிறது அப்படின்னு இருக்கார். அதான் ஒண்ணுமே புரியல. டிடிவி தினகரன், சசிகலா, மற்றபடி டிடிவி தினகரன், டிடிவி சசி, எனக்கே தடுமாறுது. டிடிவி தினகரன், இபிஎஸ், ஓபிஎஸ், ரைட். ஓகே. 5ஆவதா யார்? ஒண்ணுமே புரியல. பாஜகவுக்கு எடப்பாடி துரோகம் செய்தனால் அதிமுக 5ஆக பிரிந்து கிடைக்கிறது. இது எந்த சூத்திரத்தின் அடிப்படைன்னு தெரியல. அதன் அடிப்படையில் ஜெயக்குமார் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரை பேசுகின்றார். ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கார். ஆமா, எப்படியெல்லாம் அதிமுக சுக்களாக உடைக்க வேண்டும். நம்ம முதல்ல 3ஆ பிரிச்சாங்க, அப்புறம் 4ஆக பிரிந்தாங்க சசிகலா வச்சு. இன்னைக்கு 5ஆக அதிமுக சிதறி கிடைக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்கார். அது எதன் அடிப்படையில் தெரியல. கேட்டா வந்து பாஜகவுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கும்போது அது எப்படி 5ஆக பிரிந்து விட்டதாக ஒப்புக்கொள்ள முடியும்? தெரியல. ஓபிஎஸ்க்கு தான் வெளிச்சம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.